அமெரிக்காவில் இருக்க ஒரு பாப்புலரான தீம் பார்க்கில் நாங்கள் எடுத்த சில த்ரில் ரைட் எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹாலிடே சீசனான இந்த சமயத்தில் எல்லா ரைடும் கிட்டத்தட்ட க்ரௌடடாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எக்ஸ்பிரஸ் பாஸ் யூஸ் பண்ணி கம்மி டைமில் ஃப்ரண்ட் ஆஃப் த லைன் போய் கொஞ்ச நேரத்தில் நிறைய ரைட்ஸ் பார்த்துருக்கோம். 3D கிளாஸஸ் போட்டு ரோலர் கோஸ்டரில் போனால் எப்படி இருக்குமோ. How did it go? You enjoyed the ride? Yeah. Nice. Oh wow. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யாதும் ஊரே யாவரும் கேலி. நம்ம லாஸ் ஏஞ்சலஸில் யூனிவர்சல் ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் தீம் பார்க்கில் இருக்கோம். போன 2 எபிசோட்ஸும் சூப்பர் நிண்டெண்டோ வேர்ல்டில் நம்ம மேரியோ கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து ரசித்தோம். இந்த எபிசோடில் நம்ம இன்னும் சில அட்வென்ச்சர் ரைட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதில் முதல் ரைட் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைட். இப்போ தான் பார்க் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால எல்லா ரைட்ஸ்க்குமே வெயிட் டைம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிரஸ் பாஸ் வச்சிருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி உள்ளே போகிறோம். எக்ஸ்பிரஸ் பாஸில் எவ்வளோ சீக்கிரம் போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். Hi. 3. Okay. நாங்கள் இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணோம். அதாவது ஒவ்வொரு ரைடு போட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரைடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டே பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இது அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் செட்டு. டிப்பிக்கலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூனிட்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த செட்டை பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை கடந்து தான் நாங்கள் ரைடுக்குள்ளே போனோம். அதே மாதிரி இந்த செட்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் இருந்துச்சு. லைட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த மூவியில் வர டிப்பிக்கல் அந்த செட்டை அப்படியே ரெக்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரைடு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த செட்டே ஒரு ஆன்டிசிபேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு இம்மர்சிவ் ரைட். ஸோ அதனால் இதில் ஒரு 3D கிளாஸஸ் கொடுத்து ஒரு காட்டில் நம்மளை அனுப்புவாங்க. இப்போ இந்த ரைடுக்கு ஸ்டாண்டர்ட் வெயிட் டைம் பார்த்தீங்கன்னா 10 minutes. ஸோ நாங்கள் எக்ஸ்பிரஸ் பாஸ் வச்சிருந்ததுனால கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துலேயே ஃப்ரண்ட் ஆஃப் த லைனுக்கு வந்துட்டோம். டைரெக்டாக உள்ளே வந்துட்டோம். 2 minutes and 39. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைட் கிளம்பிடுச்சு. 2 That's trouble already. It's Ravage. He's after the Allspark. It's him again. Activate battle shields. Hold on. Everybody okay? Yeah, We've got to find a way down. almost. Optimus को Megatron को संडे. No. Whoa! இந்த ரைடோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ரைடோட விஷுவல்ஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் காமிச்சேன். ஆக்சுவலாக இது 3D டெக்னாலஜியில் இருக்கிறதுனால நம்ம ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த ரைடோட தீம் மெகட்ரானுக்கும் ஆப்டிமஸ் பிரைமுக்கும் சண்டை. அதுக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸோ 2 பேருமே நம்ம காட்டை பந்தாடிட்டாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு காட்டில். தேங்க்யூ, பாய். வெளில போனோம். you're a brave kid. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைடில் இருந்து வெளில வந்தோம். சூப்பர்பான ரைடு. 3D கிளாஸஸ் கொடுத்துட்டாங்க. 3D கிளாஸஸ் போட்டு ரோலர் கோஸ்டரில் போனால் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. செம்ம இமர்சிவாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பிரஸ் பாஸ் எடுத்ததுனால வெயிட் டைம் 2.5 நிமிஷம் தான். ஸ்டாண்டர்ட் வெயிட் டைம் 10 நிமிஷம். அவ்வளோதான், கூட்டம் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட அடுத்த ரைடுக்கு ரெடி ஆகிட்டோம். இதுதான் அப்பர் லாட்லேருந்து லோவர் லாட் வர எஸ்கலேட்டர். வந்த முதல் ரைடே எதுன்னா ஜுராசிக் வேர்ல்ட். வெயிலுக்காக போட்டிருக்க வாட்டர் ஸ்ப்ரே பாருங்கள், வெயிலை தணிக்கிறதுக்காக. சாய் வா, உள்ள நெஜ வாட்டர் ஸ்பிளாஷ் இருக்க போகுது. கம். நம்மளோட அடுத்த ரைடு ஜுராசிக் வேர்ல்ட் ரோலர் கோஸ்டர். முன்னாடி பார்த்த 2 ரைட்ஸுமே ஏதோ ஒரு இமர்சிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆர் 3D கிளாஸஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இது டிப்பிக்கல் ரோலர் கோஸ்டர். அந்த ஆக்சுவல் அட்ரினலின் த்ரில் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் சாய்க்கு ஹைட் செக் பண்ணிட்டோம். அவன் எல்லாமே கிளியர் ஆகிட்டான். ஓகே, யா, அவ்வளோதான். இதுவும் எக்ஸ்பிரஸ் பாஸ் லைனில் போகிறோம். ஆல்ரைட், தேங்க்யூ. So bags are allowed inside? Alright, thank you. ரைடுக்கு அலவுடுனோடனே சாய் ரொம்ப குஷி ஆகிட்டான். இதுதான் அவன் போகிற முதல் ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ். 3. இது 15 minutes வெயிட் டைம். பாருங்கள், 57 செகண்ட்ஸ்லேயே ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம். எல்லா ரைடுக்குமே எங்களோட எக்ஸ்பிரஸ் பாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோதான், ரோலர் கோஸ்டர் ரைடை போட் பண்ணிட்டோம்.
இந்த ரைடில் என்ன வித்தியாசமாக பார்த்தோன்னா போன 2 ரைடுக்கும் ஒரு செட் வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தான் நம்மளை ரைடுக்கே கொண்டு போனாங்க. இங்கே வந்து ரைடே வந்து செட்டாக மாற்றி வச்சிட்டாங்க. அதாவது இப்போ நம்ம ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது ஸ்லோவாக. Apex predator of the deep. You are clear for entry. இங்கேயும் வந்து செட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு டிப்பிக்கலாக நம்மளை ஜுராசிக் வேர்ல்டு உள்ளே கொண்டு போயிட்டாங்க. நான் இதெல்லாம் படத்தில் தான் பார்த்தேன். இப்போ வந்து நிஜத்திலே ஒரு ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங். இங்கே நீங்கள் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிஸ்பிளேஸ். இது வந்து டிப்பிக்கலாக அந்த படத்தில் வர அனிமேஷன்ஸை அப்படியே கொண்டு வந்தாங்க. இது வந்து நெஜ டைனோசரா இல்லைனா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. அந்த டிஸ்பிளேல என்ன பார்க்குறோமோ அதை ரியல் வேர்ல்டில் நம்மளை அப்படியே உணர வச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைனோசர் தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ணிச்சுன்னா நெஜ தண்ணியை நம்ம மேலே எடுத்து ஊற்றிட்டாங்க. நான் மிஸ் ஆகிடுவேன் நினச்சி அடிச்சிருச்சு தண்ணியை மேலே. இப்போ இன்னொரு ஜோனுக்குள்ளே கொண்டு போனாங்க. இங்கே என்ன தீம்னா ஒரு டைனோசார் ஆக்சுவலாக எஸ்கேப் ஆகிடுச்சு. அந்த டைனோசார் கிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்க போகிறோன்றது தான் இதுக்கு மேலே இருக்கிற ரைடே. ஏதோ ஒரு டைனோ எஸ்கேப் ஆகிடுச்சுன்றாங்க. அந்த எஸ்கேப் ஆன டைனோ பண்ண சேட்டைகள் தான் இந்த செவுத்துலலாம் மார்க்ஸ் எல்லாமே. இப்போ ரோலர் கோஸ்டர் ஆக்சுவலாக மேலே கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ ஹைட்டாக மேலே போகுதோ அவ்வளோ ஹைட்டாக கீழே விட போகுதுன்ற ஒரு ஃபீலிங் மட்டும் எனக்கு இருந்துச்சு. ரோலர் கோஸ்டர் ஆக்சுவலாக மேலே கொண்டு போயிட்டு அங்கே 2 டைனோஸ்க்கு ஃபைட் இருக்க மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் சடனாக நாங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் அப்படியே அந்த ரோலர் கோஸ்டர் வந்து ட்ராப் பண்ணாங்க. அதுதான் வந்து பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு. சாய் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ தான் உனக்கு புரிஞ்சிச்சு ஒரு ரோலர் கோஸ்டர்னா என்ன அப்படின்னு. இந்த ஜுராசிக் பார்க் ரைட்லேருந்து வந்தோடனே மாதிரி சொவெனியர் ஷாப் அங்கே வந்து அந்த ரோலர் கோஸ்டர் ஃபால் வர்றப்போ ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. ஸ்கேன் பண்ணி வேண்டாம் எடுத்துக்கலாம். நாங்கள் ஸ்கேன் பண்ணோம், வேறு மாதிரி வந்துச்சு. எங்கள் ஃபோட்டோ இல்லை இது. சாய், ரோலர் கோஸ்டர் பயந்தியா? எஸ் ஆர் நோ? லிட்டில் கொஞ்சமா? This much. Can we go another time? நோவா? ஏன்டா? அந்த ஜுராசிக் பார்க் அதான், அங்கே தான் ரோலர் கோஸ்டர் வெளில வருது. நான் காட்டுறேன். இப்படி தான் இருந்துச்சு எங்களோட ரோலர் கோஸ்டர் ரைடு. உள்ளே ரொம்ப டார்க்காக இருந்ததுனால எப்போ ஃபால் இருக்கும் அப்படின்றத எங்களால் கெஸ் பண்ணவே முடியல. இப்போ அப்படியே வந்து ஜுராசிக் வேர்ல்டுக்கு பாய் சொல்லிட்டு அடுத்த ரைடுக்கு வந்துட்டோம். இது வந்து ரிவெஞ்ச் ஆஃப் த மம்மி. இதுவும் வந்து ஒரு இன்டென்ஸ் ரோலர் கோஸ்டர் ரைடுன்னாங்க. இந்த ரைடுக்கு கிட்ஸ் அலவுட் கிடையாது, பேக் அலவுட் கிடையாது, அதுக்கப்புறம் ஆக்ஷன் கேமராஸும் அலவுட் கிடையாது. இதெல்லாம் கேட்டப்பே லைட்டாக பயத்தை கிளப்பிட்டாங்க. Have express pass? Resident is 3 down to left, just have to put the backpack in the locker. Oh, okay. All right, thanks. So இந்த பேக்ஸ்லாம் நீங்கள் லாக்கரில் வைக்க சொல்கிறாங்க. So you're renting a locker. Yeah. For வந்து 2 hours. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கிரெடிட் கார்டு போட்டு இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ண உடனே கரெக்டாக அந்த லாக்கர் நம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதில் வச்சு லாக் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரீ லாக்கர்ஸ் இருக்குது போல். நான் அவசரப்பட்டு அந்த பெய்ட் ஒன்ஸில் வந்து போட்டுட்டேன். அதை கவனிக்கவே இல்லை. நிறைய க்ரௌட் அங்கே இருந்தாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு தான் உள்ளே பேக் வைக்க முடியும்னு நினச்சி நான் அந்த ஆப்ஷன் எடுத்துட்டேன். எக்ஸ்பிரஸ் பஸ் என்ன பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம். 35 minutes ஸ்டாண்டர்ட் வெயிட் லைன். இந்த ரைடுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன். ஸோ சாய் வந்து என் ஒய்ஃபோட இருக்கான். நான் ரைடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாயை பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் இந்த ரைட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரைடுக்கு வெயிட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 minutes. பயங்கர க்ரௌடட் ஆகிடுச்சு. 1 minute 34 seconds லைன் ஃப்ரண்ட்டு வந்துட்டோம். ஸ்டாண்டர்ட் வெயிட் டைம் வந்து 35 minutes. இது வந்து ஹை ஸ்பீட் ரோலர் கோஸ்டர் தான். ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கிளாப் பண்ணி அமிச்சாங்க. அப்போயே லைட்டாக சுதாரிச்சிட்டேன். இதோட நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் இந்த ரைடு வந்து முடிச்சிட்டேன். இந்த ரைடு உள்ளே என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, ஆனால் நான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு தயவுசெய்து இதுக்கு வந்துடக்கூடாது. நாங்கள் வீரத்தோடு இதுக்கு போயிட்டு வந்ததுக்காக தான் கிளாப்ஸு. அப்பா இங்கே வேறு ஃபோட்டோஸ் இருக்கா? You got the bags. How did it go? You enjoyed the ride? Yeah. Nice. Oh wow. Yeah. I didn't expect it would come back. Yeah. That's why it's intense. All right. Good. Have a great day. Bye. நிறைய வந்து ரோலர் கோஸ்டர் உள்ளே வந்து ஃபேன்ஸ் போட்டிருந்தாங்க. இது மாதிரி ஒரு வைண்டிங்ஸோடு இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வரேன். மேலே அந்த வைண்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த வைண்டிங்ஸில் வந்து சுற்றி போச்சு அந்த காரு. பின்னாடி இதோட ட்ரிக் என்னென்னா, தலையை வந்து பின்னாடி அந்த பேக் ரெஸ்ட்டில் நம்ம சாய்ச்சி வச்சிட்டோம்னா அவ்வளோ ஒன்றும் தெரியாது. பட் ஆனால் செம்ம ஸ்பீடு நேராக போயிட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். கேமராலாம் உள்ளே யூஸ் பண்ணவே முடியாது அது போன ஸ்பீடுக்கு. நான் வேறு கோப்ரோ இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு போகலாமான்னு பார்த்தேன். பட் அதெல்லாம் போய் கூட வாய்ப்பில் இருந்திருக்காது. உள்ளே ரொம்ப இருட்டாகவும் இருந்துச்சு. ஹை ஸ்பீட் ஃபேன்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிட்டு அதே ஸ்பீடில் ரிவர்ஸ் வந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக போ. பாய் சொல்லி அமிச்சாச்சு. இப்போ என் ஒய்ஃப் வந்து தனியாக போகிறாங்க. அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம். எப்படி இருந்துச்சு? It was good, but not. அப்போ ஓகேவா? Okay, நான் கத்தலாம் இல்லை. நாங்கள் 4 ரைட்ஸ் முடிச்சிட்டோம். சூப்பர் மேரியோ கார்ட், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஜுராசிக் பார்க், அதுக்கப்புறமா வந்து ரிவெஞ்ச் ஆஃப் த மம்மி. டைம் வந்து 11:05 ஆகுது. இப்போ அப்பர் லாட் போகிறோம். எங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பாஸ் இருந்ததுனால லோவர் லாட்டில் இருக்க எல்லா ரைடுமே நாங்கள் 2 மணி நேரத்துலேயே முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அப்பர் லாட் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ரோலர் கோஸ்டர் வந்து இங்கே 2026 வருது. அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் இது. இதோட இந்த எபிசோட வந்து நான் ரேப் அப் பண்ணிக்கிறேன். அடுத்த எபிசோடில் யூனிவர்சல் ஹாலிவுட் ஸ்டுடியோ டூர் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த எபிசோடில் எங்களோட சேர்ந்து நீங்களும் அட்வென்ச்சர் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் இட் ஈஸி.